ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இந்த நிலநடுக்கம் தொடர்பா பேரிடர் மேலாண்மை பேராசிரியர் பல்வேறு தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. அது இல்லாம கூடுதல் விவரங்கள் உங்ககிட்ட என்னென்ன இருக்கு? மணிமாறன், ஜப்பானின் மேற்கு கரையோரத்தில் ஜப்பான் கடல் அருகே 50 கிலோமீட்டர் ஆழத்துல 7.2 7.5 வரை நிலநடுக்கம் தொடர்ச்சியாக பதிவாகியுள்ளதாக ஐரோப்பிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியாக பாத்தீங்கன்னா இந்திய நேரப்படி இந்த நிலநடுக்கம் ஏறக்குறைய ஒரு 1/4 மணி நேரத்திற்கு முன்பாக, அதாவது 12:40 மணிக்கு இது பதிவாகிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7.2 7.5 என்றால் நில அதிர்வினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அது பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல ஜப்பான் கடல், சி ஆஃப் ஜப்பான்ல ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக மேற்கு ஜப்பான், வடகொரியா, தென்கொரியா மற்றும் வடக்கு சீனா, ரஷ்யாவினுடைய தென் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுனாமிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7.2 அப்படிங்கிற போது நில அதிர்வு கடல் பகுதிகளில் உணரப்படும் என்பதால் சுனாமி அலைகள் 5 முதல் 7 மீட்டர் அளவிற்கு உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. இதன் காரணமாக இந்த மேற்கு கரையோரத்தில் இருக்கிற அனைத்து ஜப்பானிய நகரங்களும் ஒரு அவசர நிலை சூழல் எழுந்துள்ளது. மக்கள் அனைவரும் வீதிக்கு வந்துள்ளனர். ஒரு அச்சம் அடையும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா 6 ரிக்டர் அளவுகோலுக்கு அதிகமாகும் போது மனித உயிரிழப்புகள், பாதிப்புகள், கட்டட சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதும் சூழல்ல இந்த 7.2 என்பது ஜப்பானிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சுனாமியினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் என்பதால் கடற்கரையோரத்தில் இருக்கிற மக்கள் முதல் கட்டமாக 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை அந்த கடற்கரை பகுதியிலிருந்து வெளியேற்ற பணியில ஜப்பான் அரசு ஈடுபட்டுள்ளது. மேலும் அண்டை நாடுகளாக நாம குறிப்பிட்டு சொன்ன மாதிரியான கொரியா, சீனாவினுடைய வடக்கு பகுதி மற்றும் ரஷ்யாவினுடைய சைபீரியா பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் ஜப்பான் சார்பாக எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இது சரியாக 12:40 மணிக்கு இந்திய நேரப்படி ஏற்பட்டுள்ளது. மணிமாறன், பாலவற்றில் வழக்கத்தை விட 5 முதல் 7 மீட்டர் உயரம் வரைக்கும் கடல் அலைகள் எழும்பும் அப்படின்னா, வழக்கமாக அலைகள் கரை பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றதுல இருந்து கூடுதலா எவ்வளவு தூரம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? மணிமாறன், ஹாஸ்னா என்கின்ற பகுதியை மையம் கொண்டு 50 கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நில அதிர்வு கடலுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. இதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட வேண்டியது இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா கண்டங்களுக்கும் இடையில கண்ட திட்டுக்கள் எனப்படுகின்ற அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கும். அந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வு காரணமாகத்தான் நில அதிர்வு ஏற்படுது. அந்த நில அதிர்வு ஏற்படும் போது நிலத்துல ஏற்பட்டா கட்டிடங்கள் சேதாரமாகிற மாதிரி கடல்ல ஏற்பட்டா சுனாமி அலைகள் ஏற்படுகிறது. நிலையில நீங்க கேட்டது மாதிரி 5 முதல் 7 மீட்டர் அளவிற்கு அலை எழும்பும் என்றால் கண்டிப்பாக 100 முதல் 200 மீட்டர் அளவிற்கு கடற்கரையிலிருந்து உள்பகுதி நோக்கி அலையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே ஜப்பான் தான் அந்த சுனாமி அப்படிங்கிற ஒரு பேரே ஆழி பேரலைக்கு அவங்க கொடுத்தாங்க. ஜப்பான்ல சுனாமி அலைகள் வருடத்திற்கு 9 தடவைக்கு மேல ஏற்படுறதாக சராசரி புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. 2010 2012 காலகட்டத்தில் மட்டும் 300 முறை சுனாமி பேரலைகள் ஏற்பட்டிருக்குது. எனவே சுனாமி அலைகளை எதிர்கொள்ளும் வகையிலான பேரிடர் மேலாண்மை அமைப்பு மற்றும் வீடு, கட்டிடங்கள், வீதிகள் போன்றவை ஜப்பானில் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த 100 முதல் 200 மீட்டர் அளவிற்கு கடல் அலைகள் நிலப்பகுதிகளுக்குள் வரும் பாதிப்பு இருப்பதன் காரணமாக ஜப்பான் மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக மேற்கு கடற்கரையோரத்தை ஒட்டி இருக்கிற 4 மிகப்பெரிய நகரங்கள் இருக்கு. அந்த நகரங்கள்ல 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறதாக கூறப்படுகிறது. எனவே அவசர காலம் கருதி அனைவரையும் வெளியேற்றும் பணியில தற்போது ஜப்பானிய அரசு ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 12:40 மணிக்கு தான் அந்த நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு. சுனாமிக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில தொடர்ச்சியாக ஜப்பானில் இருந்து வரும் தகவல்கள் அடிப்படையில் தான் அங்க எந்த அளவிற்கு சேதாரமாகி இருக்கிறது, கடல் அலை எந்த அளவிற்கு ஊடுருவி இருக்கிறது என்பதை நம்மளால தெரிவிக்க முடியும். ஆனால் இந்த வருடத்துல துருக்கியில ஏற்பட்ட அந்த நில அதிர்வு பாத்தீங்கன்னா 7.7 அப்படிங்கிற மாதிரியான ரிக்டர் அளவுகோல்ல ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அதை ஒப்பிடும் வகையில தற்போது அதிக அளவில் 7.5 வரை இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறதாக ஐரோப்பிய நிலநடுக்கவியல் மையமும் தெரிவித்திருக்கிறது. இந்த
இந்திய நிலநடுக்கவியல் மையத்தினுடைய தரவுகள் அடிப்படையில் ரிக்டர் அளவுகோலில் 7.2 என்கின்ற அளவில் ஜப்பானின் மேற்கு கரையை ஒட்டியுள்ள நகரங்களில் 50 கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நில அதிர்வு வந்து பதிவாகி இருக்கிறது. இது ஜப்பான் மக்களிலேயே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஜப்பானை சுற்றியுள்ள தீவு கூட்ட நாடுகள் நிறைய இருக்குது. இது வந்து சி ஆஃப் ஜப்பான் கடல்ல வந்து ஏற்பட்டிருக்கிற நிலையில அங்கிருக்கிற தீவு நாடுகள், தீவு மக்கள் மற்றும் தீவு நகரங்களை உள்ளவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மணிமாறன், விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.